குட் மார்னிங் டு ஆல் கேர்ள்ஸ். இன்றைக்கி நாங்கள் சைக்காட்ரிக்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்டிக் டிஸார்டர்ஸ். ஸோ அந்த சைக்காட்டிக் டிஸார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சீசோஃப்ரெனிக் டிஸார்டர் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீசோஃப்ரெனிக் டிஸார்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துப்போம். Schizophrenia is a type of functional psychosis characterized by disturbance in a psychomotor activity, affect perception and behavior. It is mainly a disorder of thinking. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மனிதனோட ஒரு திங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு டிஸார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சீசோஃப்ரெனிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திங்கிங் பற்றின டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எதை பற்றினவனாலும் இருக்கலாம், அஃபெக்ஷனாக இருக்கலாம், பர்செப்ஷனாக இருக்கலாம். ஸோ அவங்களோட திங்கிங் வந்து அந்த அவங்களோட மைண்டில் வந்து திங்கிங் வந்து எதை பற்றி வருது, ஸோ பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வருதா இல்லை நெகட்டிவாக வருதா, ஒருத்தர் பற்றின அஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டிய அஃபெக்ஷன் எது, எடுத்துக்க வேண்டிய அஃபெக்ஷன் எது. ஸோ இதில் எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இம்பேர்மெண்ட் வந்து இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா schizophrenia refers to a group of mental illness characterized by specific psychological symptoms leading to a disorganization of a personality of a individual. The symptoms chiefly interfere with the patient thinking, emotion and behavior in characteristic way. ஸோ பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா schizophrenia இது வந்து ஒரு குரூப்பாக இருக்கிற மென்டல் இல்னஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்னஸால் மட்டும், அதாவது ஒரு இம்பெயர்மெண்ட்டால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த schizophrenia டிஸார்டர் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப்பாக, ஸோ ஒரு மனிதனோட ஒரு ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான திங்கிங்காக இருக்கட்டும், பிஹேவியரல் சேஞ்சஸ்ஸு, எமோஷன்ஸு, ஸோ திங்கிங்கு, ஸோ இது எல்லாமே சேர்ந்து இம்பேர்மெண்ட் ஆகும்போது தான் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு schizophrenia டிஸார்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது அவங்களோட முதல்ல வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் வரலாம், அதனால் வந்து எமோஷனல் டிஸப்பாயின்மெண்ட் வரலாம், அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அது வந்து கேரக்டரிஸ்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்சிடென்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2001 வந்து வெளியிடுறாங்க. about 24 million people worldwide are suffering from schizophrenia. ஸோ பார்த்தீங்கன்னா 2001 கிடைக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா schizophrenia டிஸார்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் the incidence of schizophrenia is believed to be about 0.5 per 1000 population. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 பாப்புலேஷனுக்கும் ஒரு 5 பேராவது இதில் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 பேர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேரில் 5 பேருங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் இல்லையா? ஸோ இப்போ அப்போ 1,00,000 பேர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும் இன்சிடென்ட் ரேட்டு. ஸோ அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த schizophrenic டிஸார்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட காசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாட் கிளியர்லி நவுன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த வித ஒரு கிளியரான ஒரு நவுனும் வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபப்ளி செவரல் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் இல்னஸ். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த இல்னஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ இதனால் மட்டும்தான் இந்த இல்னஸ் வந்து வந்தது அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் வந்து வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக நடக்கலாம், இல்லாட்டி நெகட்டிவாக நடக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நெகட்டிவாக நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல வந்து அவங்கள வந்து ஆல்ட்ரு பண்ணியே ஆகணும், ஸோ அலர்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம அலர்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிசம் அதிகமாகிட்டே தான் போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவிசம் ஆனால் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொன்னால் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டால் வந்து அவங்க நெகட்டிவிட்டியாக மாறி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட், அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் யாரோட ஒரு எமோஷ்னலால், ஸோ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாறுது அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க, அந்த ஐடென்டிஃபை வந்து எனக்கு வேணும், அதனால் நான் இந்த மாதிரி மாறினேன். ஸோ ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்கள வந்து மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்டல் இல்னஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காசஸாக. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா the incidence of schizophrenia is very high, 86% in univovular twins. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே கருவில் உருவாகிற ட்வின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவோவுலர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரே ஒரு கருவில், அதாவது
இப்போ ட்வின்ஸ் பிறக்குறாங்களே, அதில வந்து 2மே வந்து ஃபீமேலா இருக்கிறது, 2மே வந்து மேலா இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சிசோஃபினியா டிஸார்டர் வந்து நெறைய பேருக்கு அந்த மாரி பீப்புளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி சிசோஃபினிக் பேஷண்ட் காமன்லி சஃபர் ஃப்ரம் த டிசீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவால வந்து சஃபர் ஆகுற பேஷண்ட் வந்து நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, பேரண்ட் ரிஜெக்ஷனால வர்றது, பேரண்ட்ஸ் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் புரொடக்ஷனால வர்றது. ஸோ அந்த மாரிலாம் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளத்த கிரியேட் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் அமையும்போது, இவங்களுக்கு சீசோஃப்ரெனிக் டிஸார்டர் வந்து வரதுக்கு நெறைய சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பீக் இன்சிடென்ட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 50 டூ 30 இயர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 15லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த சீசோஃப்ரெனிக் டிஸார்டர்ஸ் வந்து வரும்ன்னு சொல்றாங்க. ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 15லேருந்து 30 வயசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நமக்கு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 15 வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு 11த்து, 10த் படிக்கிற ஸ்டேஜ் அவங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து படிக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காலேஜா சேரணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அப்புறம் நல்ல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகுறது. அதுக்கப்புறம் மேரேஜில வந்து செட்டில் ஆகுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திங்கிங் எபிலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிற ஒரு காலகட்டங்கள் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸார்டர் அவங்களுக்கு நெறைய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ மேலுக்கும் சரி, ஃபீமேலுக்கும் சரி, அதனால 2 பேருக்குமே ஈக்குவல் இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது பெர்சனாலிட்டி. ஸோ பெர்சனாலிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கிளையன்ட்ஸ் இந்த சிசோஃப்ரெனிக் 64% ஆஃப் தி சீசைட் பெர்சனாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா, பெர்சனாலிட்டி வெளிப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ சீசைடு பெர்சனாலிட்டியாவே வந்து அது வந்து இருக்கும். ஆனா நெறைய பேர் வந்து அத பெருசா எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து இம்பேர் ஆகாம வந்து கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப வந்து பெர்சனாலிட்டி வந்து வெளிப்படுத்துறவங்களும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆனா 64% வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட சீசைடு பெர்சனாலிட்டி வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவரா தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட திங்கிங் மைண்டு, பெர்செப்ஷன், எமோஷனல் ஸோ எல்லாமே வந்து இம்பேர்மென்ட் ஆகுறதால இவங்களுக்கு வந்து கம்மியா தான் இருக்கும். பீப்பிள் வித் எ லோ இன்டெலிஜென்ஸ் ஆர் மோர் ப்ரீடிஸ்போஸ்டு டூ சிசோஃப்ரெனியா பார்த்தீங்கன்னா, ப்ரீடிஸ்போஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் அண்ட் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து லோவா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பவர் வந்து கம்மியாகும்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புரோக்கன் ஹோம்ஸு, ஓவர் புரொடக்ஷன், ரிஜெக்ஷன் பை த பேரண்ட்ஸு அண்ட் அலர்ஜி டு த மோர் காமன் இன் லைஃப் ஹிஸ்டரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இம்பேர்மெண்ட் இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அப்போ வந்து ரொம்ப லோவா இருந்தாலும் இந்த டிஸார்டர் வந்து வரும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லியஸ்ட் சைல்டு மோர் வால்னபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ அ பாதிக்கப்படக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ஆர்கனைசேஷன், வீக் அண்ட் சப்மிசிவ் ஃபாதர், டாமினேட் அண்ட் அக்ரெசிவ் மதர், இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷன் லீடிங் டு டபுள் பைண்ட் அண்ட் கான்ட்ராக்டிவ் மெசேஜஸ், ரிஜெக்ஷன் அண்ட் critical attitude, etc. Some more characters of a family commonly observed in a schizophrenic patient. ஸோ வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு ஒழுங்குமுறையான ஃபேமிலி வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்பா ஒரு இடத்துக்கு போகிறது, அம்மா ஒரு இடத்துக்கு போகிறது, எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா டிஸ்ஆர்கனைசேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக் அண்ட் சப்மிசிவ் ஃபாதர். ஸோ பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து த குழந்தைங்களுக்கு இது செய்யணும், நம்மளோட இன்கம் வச்சு தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எதாவது தாட்மே இல்லாமல் வளர்கிற குழந்தைங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாமினேட் அண்ட் அக்ரெசிவ். ஸோ ரொம்ப வந்து ஹார்டான மதராக பிஹேவ் பண்ணுறவங்க. ஸோ முரட்டுத்தனமாக இருக்கிற டாமினேஷன், அம்மாவோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிற ஃபேமிலி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஸோ ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பராக கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜஸ் வந்து பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு பேடு பேட் திங்கிங்கா வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிட்யூட். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷனுக்கும் ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிட்யூட் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் மைண்டா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற ஃபேமிலிலாம் இருக்கிற
பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சீசோஃப்ரினியா டிசார்டரால் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மலிட்டிஸ். ஸோ இவங்களோட அப்நார்மலிட்டிஸ் வேறு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் டிஷ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து டேமேஜ் ஆகுது, பிரெயின் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகாதால் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கா சைக்காலஜிக்கல் டிசார்டர் வந்து நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியோ கல்ச்சுரல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக வந்து இடம் இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானால் வந்து இவங்களுக்கான அப்நார்மலிட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சைக்கோபெத்தாலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் கிளியர்லி அண்டர்ஸ்டூட். ஸோ இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டூடான ஒரு இது வந்து நம்ம காசஸ் வந்து ஏற்கனவே நம்ம சொல்ல முடியல இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதுக்கு நிறைய தியரி வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி ஃபினாமினன் ஆஃப் ரிக்ரெஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட முழு முதற் அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குது, இவங்களோட சுயமான ஆட்டிடியூடில் இருந்தே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப் இன்ஃபர்டைல் அண்ட் சைல்ட்ஹுட் பேட்டர்ன் சைக்காலஜிக்கல் லிவிங் எ ஸ்டேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் ரியாலிட்டி டஸ் நாட் எக்ஸிட். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிவர்சபிள் இன்ஃபேன்டிலி, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இல்லாமல் முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ், அதாவது குழந்தையோட பருவத்தில் பார்த்திங்கன்னா அந்த திங்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அந்த திங்கிங்கு போய் வாழுற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ இமேஜின் பண்ணிக்கிறது. ஸோ அந்த திங்கிங் அந்த லிவிங்லேயே நம்ம வந்து வாழறது. ஸோ அந்த மாதிரியான எல்லா ஆட்டிடியூடுமே வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த பேஷண்ட் அட்டம்ப்ட்ஸ் டு ரிசால்வ் இஸ் சைக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பை டினையிங் த ஆர்ஷ் அண்ட் பெயின்ஃபுல் ரியாலிட்டி வேர்ல்டு அண்ட் லிவிங் த ஃபேண்டன்சி வேர்ட் ஃபுல் ஆஃப் ப்ளஷர். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான அட்டெம்ப்ட், அதாவது நம்ம வந்து இவங்கள வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமின் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸு, இவங்களோட பெயின்ஃபுல் ஸ்டோரி, ஸோ ரியாலிட்டியில் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்காத தன்மை, ஸோ எப்படி வந்து ஆஷா பிஹேவ் பண்ணுறது, ஸோ எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. நமக்கு ப்ளஷராக வந்து பண்ணாமல் அவங்களுக்கு ப்ளஷராக வந்து என்ன பண்ண முடியுமோ அதுதான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 டைப் வந்து இருக்குது. 2 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. டைப்பிக்கல், ஏ டைப்பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் டைப்பிக்கல் டைப்ஸ் ஆஃப் சீசோஃப்ரினியா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்னா இவங்களோட குரூப் இன்டூ ஒன் ஆஃப் தி எபோவ் டைப்ஸ். இவங்களோட சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டே பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சீசோஃப்ரினியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கேரக்டரை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஆன்செட்டாக வந்து பிரிக்கிறாங்க, ஏஜ் பிரிக்கிறாங்க, செக்ஸு, ப்ரொக்னோசிஸு, ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து சிம்பிள் சீசோஃப்ரினியானா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி அண்டு இன்சிடியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இயர்லியாகவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டேஜில் வந்து இருப்பாங்க. ஸோ அது எந்த வயசுலன்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸில் வந்து இருப்பாங்க. ஸோ மேல் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபீமேல் விட மேல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ ப்ரொக்னோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது. அந்த ஒரு கான்ஷியஸ்ஸு, அப்புறம் நம்ம அந்த திங்கிங்கு, ஸோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அஃபெக்ட், திங்கிங் அண்ட் பிஹேவியர், ஸோ எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெமிப்ரிக் இன்சிடியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெமிப்ரிக் இன்சிடியன்ஸுங்கிறதா பார்த்தீங்கன்னா 20 to 25 இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த 5 இயர்ஸில் வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கே வந்து கண்டிப்பாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த காலகட்டங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் மட்டும்தான் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேட்டடோனிக். ஸோ கேட்டடோனிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அக்யூட்டாகவும் இருக்கலாம், கிராஜுவலாகவும் இருக்கலாம். 20லேருந்து அதே 25 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டடோனிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ இதில் என்னென்ன டிஸ்டர்ப் ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா மோட்டார் பிஹேவியர். ஸோ இவங்களோட நியூராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட பிஹேவியர் கூட டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திங்கிங், அஃபெக்ட், ஸோ எல்லாமே வந்து இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. ஸோ பேரனாய்டில் வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா பேரனாய்டால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேல் தான் வந்து இதுலேயும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஃபீமேலை விட. ஸோ அவங்களுக்கு என்னென்னலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாட்டு, ஸ்பீச்சு அண்டு பெர்செப்ஷன். ஸோ இது மூணுத்துலேயுமே அவங்களுக்கான டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டைப்பிக்கல் சீசோஃப்ரினியா. ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிக்கல் சீசோஃப்ரினியா. ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டைப்பிக்கல் சீசோஃப்ரினியா. ஸோ ஏ டைப்பிக்கல் சீசோஃப்ரினியாவில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆக வந்து கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. லேட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட்டு, ஒரு நிமிஷம், லேட்டு, சைல்டுஹுட்டு,
அடல்ட்ஹுட், அப்புறம் சீசோ அஃபெக்டிவ், அப்புறம் சூடோ நியூரோட்டிக் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லேட் சீசோஃபினியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் தி 40 இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த டைப்பிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் தான் டைப்பிக்கல் வந்து கிளாஸிஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்லேருந்து டைப்பிக்கலை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசோஃபினியா வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது லேட் சீசோஃபினியா. அப்புறம் சைல்டுஹுட்டில் வந்து பண்ணால் நாட் காமன் சீன் இன் சில்ட்ரன் பிட்வீன் 5 to 10 இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரொக்னோசிஸும் வந்து நாட் குட். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து 5 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 to 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜூலியனில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட்டாகவும் இருக்கும், கிராஜுவலாகவும் இருக்கும். ஆனால் வந்து ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா 12 to 14 இயர்ஸ் வரைக்கும் இந்த சைல்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சீசோ அஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா when schizophrenia symptoms are associated with the symptom of depression ஆர் மேனியா ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் த பியூர் சீசோஃபினியா. ஸோ பார்த்தீங்கன்னா சீசோ அஃபெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனும் இருக்கும், மேனியாவும் இருக்கும். ஸோ சீசோஃபினியா சிம்டம் வந்து வெளிப்படும் போதே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கான சிம்டம் எக்ஸ்ட்ராவாக டிப்ரெஷனும் மேனியாவும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சீசோ அஃபெக்டிவில் வந்து இருக்கும். அப்புறம் சூடோ நியூரோட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சீசோஃபினிக் கிளைன்ஸ் ஆர் ப்ரெசென்டட் வித் ஏ நியூராட்டிக் இல்னஸ். ஸோ பார்த்திங்கன்னா நியூராலஜிக்கல் இல்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சூடோ நியூரோட்டிக் சீசோஃபினியான்னு சொல்கிறாங்க. ஸோ 5 டைப்ஸாக பிரிச்சுட்டாங்க. இப்போ டைப்பிக்கல் ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீசோஃபினியா இஸ் கேரக்டரைஸ்டு பை டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தாட்டு, ஸ்பீச்சு, பெர்செப்ஷன், அட்டென்ஷன், எமோஷன், வில் மோட்டார் பிஹேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தாட்டில் வந்து இருக்கும், ஸ்பீச் நம்ம பேசுகிறதுல, பெர்செப்ஷன் நம்ம நடந்துக்கிறதுலேயே நம்மளோட பெர்செப்ஷன் அந்த பெர்செப்ஷன் பிஹேவியர் சேஞ்சஸில் வந்து வரும், அட்டென்ஷனில் வந்து வரும், எமோஷன் நம்ம கொடுக்குற எமோஷன்லேருந்து வரும், நம்மளோட வில் பவர்லேருந்து நம்மளோட மோட்டார் பிஹேவியர். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டமில் அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தாட். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் திங்கிங் இஸ் கவர்னட் பை எ private and illogical rules. For example, Lord Hanuman was a celibate, I am a celibate too, so I am a Lord Hanuman. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங். ஸோ அவங்களுக்கு வந்து எது சாதகமான ஒரு திங்கிங்கோ அந்த திங்கிங்கை மட்டும்தான் இவங்க மைண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஹியூமன் பீயிங் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரியான எமோஷன்ஸ் எதுவுமே இவங்களுக்கு வராது. அவங்களுக்கு சாதகமான எமோஷன்ஸ் எதுவும் அது மட்டும்தான் நினைப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் த இல்லாஜிக்கல் ரூல்ஸ். ஃபார் த எக்ஸாம்பிள் லார்ட் ஹனுமன் வாஸ் எ செலிபிரேட். ஸோ பார்த்தீங்கன்னா ஹனுமன் வாஸ் வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னா அந்த ஸோ அப்போ நான் தான் வந்து ஹனுமன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களாவே ஒரு திங்கிங் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாட் பிளாக்கிங் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சடன் இன்டர்பிரஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஆஃப் தி ஸ்பீச் பிஃபோர் தாட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களோட தாட் பிளாக்கிங், அதாவது நம்ம பேசுகிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்பீச் வந்து நின்று வர்றது. ஸோ அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு யோசனை பண்ணி பேசுவாங்க. அப்படி இல்லாட்டி தாட் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி ஆஃப் ஐடியாஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏழ்மையால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசோஃபினியா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாட் விட்ராவல். ஸோ நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு திரும்ப பேசுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தாட் விட்ராவல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஐடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இமேஜினரி ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சர்க்கம்டன்ஸ்லி பார்த்திங்கன்னா இன்னபிலிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் தி மெயின் பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆர் ஸ்டேட். ஸோ பார்த்திங்கன்னா சர்க்கம்டன்ஸ்லி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பேசுகிற பேச்சே வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா இதான் அதாவது நான் சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் போடுறேன், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறேன், நீங்கள் இதை கண்டிப்பாக ஒபே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க. அடுத்தது டெலியூஷன் ஃபால்ஸ் அன்ஷேக்கபிள் பிலீவ்ஸ் லைக் எ டெலியூஷன் ஆஃப் பெர்க்யூஷன் ரெஃபரன்ஸ் கிராண்டியோசிட்டி
அப்புறம் கண்ட்ரோல் அண்ட் சொமேட்டிக் டெலியூஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டெலியூஷனும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட டெலியூஷன் பெர்க்யூஷன் இருக்கும், ரெஃபரன்ஸ், கிராண்டிசிட்டி. ஸோ நான் மட்டும்தான் வந்து என்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர முடியும், நான் தான் பெரிய ஆள், என்னால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்குது, நான் தான் கடவுள். ஸோ அந்த மாதிரி வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தாட்டில் சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா லூசனிங் ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச் இன் விச் த திங்கிங் செட் வந்து ஜுக்டா பொசிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவாங்க. ஸோ அவங்க பேசுகிறது அவங்களுக்கே அந்த மீனிங் இருக்கா என்னன்னு தெரியவே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூட்டிசம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பேச்சுமே பேச மாட்டாங்க. நோ ஸ்பீச் ப்ரொடக்ஷன். ஸோ எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஸ்பீச் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுனா அவங்களோட பேச்சு வந்து வரவே வராது. அப்புறம் எக்கோலியாலா. ஸோ ரிப்பிட்டிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். எக்கோலியாலா என்னென்னா ஸோ வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சொன்ன வேர்டையே வந்து திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காது. அப்புறம் ப்ரெசர்வேஷன். ஸோ பெர்சிஸ்டன்ட் ரெப்யூட்டேஷன் ஆஃப் வேர்ட் பியாண்ட் த ரெலவன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா யார் என்ன கேட்குறாங்கன்னு எதுவுமே கிடையாது, அவங்களோட பேச்சு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வெர்பி ஜெனரேஷன் அப்படின்னா சென்ஸ்லெஸ் ரெப்யூட்டேஷன் ஆஃப் சம் வேர்ட்ஸ் ஃபேஸ் ஓவர் அண்டு ஓவர் அகைன். ஸோ பார்த்தீங்கன்னா சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த பேச்சு வந்து எதுக்குன்னே அவங்களுக்கே தெரியாது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ஆஃப் சம் வேர்ட்ஸ், அதாவது வேர்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஸ்பீச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பர்செப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் வித்தவுட் ஸ்டிமுலை ஆர் காமன். ஸோ பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டிமுலையும் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இது இங்கே நடந்துக்கணும் அப்படின்னு நடந்துக்கவே மாட்டாங்க. ஸோ எந்த இடத்துல எது பேசணும் அப்படின்னு அவங்களுக்கான உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிமுலை இருக்கும் இல்லையா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஃபயர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஃபயரை தொட்டால் சுடுங்கிறது வந்து நமக்கான ஒரு ஸ்டிமுலை நம்ம உள்ளேருந்து சொல்லுவோம். ஸோ நம்ம அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அனிச்சை செயலில் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுட்டா நம்ம கையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலேஷன் நமக்கு உள்ளுக்குள்ளே இந்த இன்டர்னலாக நமக்கு வந்து ஒரு ஸ்டிமுலை ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலை வந்து இவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்கும். அது வித்தவுட் ஸ்டிமுலையால் வந்து இவங்களோட பெர்செப்ஷனை வந்து இவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆடிட்டரி வெரைட்டி ஈஸியாக காமனஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டரி நம்ம கிரேனியல் நர்வ்ஸ் படித்தோம் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபேக்டரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லையா? ஸோ அந்த ஸ்மெல்லிங் சென்ஸே வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்யாது. ஸோ அதனால் வேலை செய்யாதால் என்ன பண்ணுவோம், டெம்போரல் லூப், சீஷோர்ஸ், எனி அதர். ஸோ பார்த்திங்கன்னா அந்த சீஷோர் வரதுக்குலாம் நிறைய நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் டெம்போரல் லோப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி சிசோஃபனியா ஆர் பைபோலார். ஸோ பார்த்திங்கன்னா இயரிங் எபிலிட்டி கொடுக்கக்கூடியது, அதனால இது பாதிக்கப்படுது. அப்புறம் விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா டெலிரியம் வந்து இவங்களுக்கு டிசீஸ் வரும். அதுக்கப்புறம் டாக்டைல். ஸோ டச்சிங் சென்ஸால் வருது இல்லையா? ஸோ இந்த கோகைன் அப்யூஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டெலிரியம் ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அலசினேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸசிவ் டே ட்ரீமிங். ஸோ பார்த்திங்கன்னா பகல்லையே கனவு காணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டே ட்ரீமிங். அப்புறம் ஃபேண்டன்ஸ் லிவிங். ஸோ நம்ம ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக வாழணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். அப்புறம் மியூட்டரிங். ஸோ நமக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுறது. ஸோ இப்போ எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுறது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தமாக கத்துறது, ரொம்ப சத்தமாக அழுவுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்தது சைல்டுஹுட் பிஹேவியர். ஸோ சைல்டுஹுட் பிஹேவியரில் வந்து பார்த்திங்கன்னா பாசஸ் யூரின், அது என்னெல்லாம் அவங்க சைல்டுஹுட்டில் பண்ணாங்களோ அது எல்லாமே பண்ணுறது. ஸ்டூல் பாஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல் பாஸ் பண்ணுறது, எக்ஸ்க்ரீட்டா. ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சைல்டுஹுட் பிஹேவியர் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் ஆப்சென்ட் ஆஃப் மைண்ட்னஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கான்செப்டில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்டு ஃபர்காட்லெஸ் டிட்டோரேஷன் இன் ஸ்டடீஸ் அண்டு ஒர்க் அட். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து புதுசாக இனிஷியேட்டிவாக எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கான்செப்ட், ஒரு கான்சன்ட்ரேஷனோட படிப்புலையுமே வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் எமோஷன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் எமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எமோஷனல் பிளண்டிங். ஸோ எமோஷனல் பிளண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எமோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான பிளண்டிங் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஏபதி. ஸோ லாஸ் ஆஃப் எம்பத்தி. ஸோ அவங்களுக்கு ஒரு அந்த கருணை அது மாதிரி பார்த்து நம்ம மற்றவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடினோனியா. ஸோ அடினோனியானா இன்கேபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் ப்ளஷர். ஸோ பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா திரும்ப அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலையா. ஸோ அந்த சான்ஸை வந்து எக்ஸெப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது கரெக்டு தான், நம்ம செய்கிறது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அடினோனியா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இன்அப்ரோப்ரியேட் அண்டு காங்கிரசிவ் அஃபெக்ட் த பேஷண்ட் லாஃப்ஸ் அண்ட் வென் இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரை அண்ட் க்ரைஸ் வென் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லாஃப். ஸோ எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னே தெரியாது. ஸோ அழுக வேண்டிய நேரத்தில் சிரிக்கிறது, சிரிக்க வேண்டிய நேரத்தில் அழுகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கும். அப்புறம் ஆம்பிவேலன்ஸ். ஸோ சைமல்டேனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆப்போசிட் டைப் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து அழுதேன்னா அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அழுதாங்கன்னா வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்போசிட் சைடாக வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர் வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இன்சென்சிட்டிவ் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக, ஸோ அழுகையாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக சத்தம் போட்டு அழுவது, சிரிப்பாக இருந்தாலும் ரொம்ப சத்தம் போட்டு அதிகமாக சிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் வில் ஆர் வயலேஷன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்ஜிரியா. ஸோ பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் எனர்ஜி. ஆன்ஜிரியானா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே இருக்காது. ப்ளூண்ட் ஆஃப் வில் பவர். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட வில் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அலுஃப்னஸ். ஸோ அலுஃப்னஸ்னால் என்னென்னா அவாய்டிங் மிக்சிங் இன் ஏ ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு முடியாத வேலை. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் ட்ரைவ் டெசையர் டு கேரி அவுட் த ரொட்டீன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட ரொட்டீனை வந்து அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. அந்த ரொட்டீனே வந்து ரொட்டீன் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னேபிலிட்டி டு டேக் த டிசிஷன். ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ பாசிட்டிவிட்டிங்கிற ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து லோவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மோட்டார் ஆக்டிவிட்டி. ஸோ மோட்டார் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ்டு சைக்கோ மோட்டார் ஆக்டிவிட்டி. ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று டிக்ரீஸாக இருக்கும், இல்லாட்டி இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இவங்களோட இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று சிரித்தா அதிகமாக சிரிக்கிறது, இல்லை கம்மியாக சிரிக்கிறதுன்னு சொன்னல. ஸோ அழுதாலும் அதிகமாக அழுவது, அதிகமாகவே சிரிக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ எமோஷனாக இருந்தாலும் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வைலன்ஸாக இருந்தாலும் எமோஷனாக இருந்தாலும் அதிகம், பிஹேவியராக இருந்தாலும் அதிகம், வைலன்ஸாக இருந்தாலும் அதிகம். ஸோ ஒரு நேரம் சும்மா வைலன்ஸாக பிஹேவ் பண்ணாலும், ஒரு நேரம் எதுக்குமே வந்து ஒரு இந்த இடத்துல எந்த இன்சிடென்ட்டுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து லோவாக பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ்டு சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி லைக் எ டிக்ரீஸ்டு ஸ்பான்டேனியஸ் இன்ட்ரியா ஸ்டூப்பர். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா மந்தத்தன்மையோடு நடந்துக்கிறது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அதிகமாகவும் பண்ணுவாங்க, செகண்ட் ஒன்லி பார்த்திங்கன்னா மந்தமாகவும் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்க்ரீஸ்டு சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி அக்ரீவ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் அஜிஸ்டேஷன். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்ட்லெஸ்னஸ், அக்ரீவ்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களோட மேனரிசம். ஸோ மேனரிசம் வந்து பார்க்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கூட குளிக்க கூட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு சரியாக அழுக்காகவே இருக்கும். அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டாங்க, தலையை வந்து சீவ மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனரிசம் வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிரிமேசிங். ஸோ கிரிமேசிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கிறது. ஸோ யாராக இருந்தாலும் வந்து முகத்தை சுழிச்சிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கும். அப்புறம் ஸ்டீரியோ டைப்ஸ், ரெப்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வயலன்ஸான பிஹேவியரை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை வந்து வெளிப்படுத்துறது, டிக்ரீஸ் செல்ஃப் கேர் பண்ணுறது, புவர் க்ரூமிங் பண்ணுறது, ஸோ தலையே சீவாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. செல்ஃப் கேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து வெளிப்படுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டடோனிக் ஃபீச்சர்ஸ் காமன் இன் கேட்டடோனிக் சப்டைப் சிசோஃபினியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோலியா இருக்கும், எக்கோப்ரெக்சியா. ஸோ எக்கோப்ரெக்சியாலாம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கிறதுனால இதை வந்து நான் இப்போ சொல்லலை. வெர்பிஜிரேஷனும் பார்த்துட்டோம், வேக்சிப்ளசிபிலிட்டினாலும் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இது 4மே வந்து உங்களுக்கு தெரியுங்கிறதால இதை பற்றி நான் அதிகமாக சொல்லலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
நெகட்டிவ் சிம்டம் லைக்ஸ். ஸோ நெகட்டிவ் சிம்டம்ஸ் லைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வித்ராவல், அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் வித்ராவல் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டிலேருந்து தள்ளியே இருப்பாங்க, எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி இருக்க தான் சோஷியல் வித்ராவல்னு சொல்லுது. அலோஜியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அவுட்புட். ஸோ லேக் ஆஃப் அந்த ஸ்பீச்சே வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச மாட்டாங்க, தேவையில்லாத இடத்துல பேசுறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அப்புறம் அடினோனி என்னன்னு பார்த்தா இன்னேபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஷர். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலும் அது வந்து வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. அவோல்ஷன் ஆஃப் அப்பத்தி, லேக் ஆஃப் இன்விடேஷனஸ். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு தனித்தன்மை எதுவுமே வந்து இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் அண்டு செக்ஷுவல் ஓவர் ஆக்டிவிட்டி, பெர்வேஷன், கன்சூமிஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்டு other substances. Suicide can be occur any schizophrenia due to several reasons. ஸோ பார்த்தீங்கன்னா கிரிமினல் அண்ட் செக்ஷுவல் ஓவர் ஆக்டிவிட்டியில் வந்து அதாவது கிரிமினலாக என்னென்னலாம் செய்யக்கூடிய அந்த மைண்ட் பிஹேவியர் செட்டப் வந்து போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னலாம் நெகட்டிவிட்டியோ அந்த திங்கிங் எல்லாமே வந்து வந்துருந்தனால அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொக்னோசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த ப்ரொக்னோசிஸ் இஸ் டிட்டர்மைன்டு by several factors like shorter duration carries better prognosis, non-suicide and stable personality had better prognosis, acute onset is better prognosis than a gradual onset. ஸோ பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆன்செட், அதாவது ஆரம்பத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீசோஃப்ரினிக் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து க்யூர் பண்ண முடியும். ஆனால் இது கிராஜுவல் ஆன்செட்டை வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இயர்லி அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் இதோட கிராஜுவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ப்ரோக்னோசிஸ் வந்து ப்ரெவலன்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைலண்ட் பிஹேவியர் இருக்கும், சூசைட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், டெத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சோஷியல் ஐசோலேஷன் இருக்கும், இம்பேர்மெண்ட் ஆஃப் ரொட்டீன் டெய்லி ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் இல்னஸ் வந்து இருக்கும், அப்புறம் செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும், ஹோமோசூசைடு பிஹேவியர். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷனுமே இதுக்கு வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டயக்னோசிஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் வந்து பண்ணணும். அப்புறம் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் தான் இதோட பேக் போன் ஆஃப் டயக்னோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் வந்து தரவாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இதோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செடேட்டிவ்ஸ் தான் வந்து கொடுக்கணும். செடேட்டிவ்ஸ் கொடுத்தாலே வந்து பேஷண்ட் நிறைய நேரம் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸார்டர்லேருந்து வெளிவரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ டிப்ரெஷன் வந்து கம்மியாகும், இன்சோமியா வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரிலீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஹிப்னாட்டிக்ஸ். ஸோ ஹிப்னாட்டிக்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்பிட்டான் வந்து கொடுக்குறாங்க அண்டு நான் பார்பிட்டான்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ பார்பிட்டான் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளோட சிஎன்எஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கணும், அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி. ஸோ கரெக்டாக அதோட ஃபங்க்ஷனை வந்து அது நடத்துகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பிட்டானோட ஆக்ஷன். அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனுக்கான பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்பிட்டல்ஸ் தான் வந்து. இதை வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகி வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நியூரோலிப்டிக்ஸ். ஸோ நியூரோலிப்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோதைசோன்ஸ் அண்டு ட்ரிப்பன்ஸ் அண்ட் இண்டோல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூராலஜிக்கல் சிஸ்டம் நம்ம சிஎன்எஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், அதோட இம்பல்சஸ் நியூரான்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு ரெகுலேஷனுக்கு வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயர்லி சீசோஃப்ரினியாவுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அலாங் வித் இசிடி, ஸோ எலக்ட்ரோ கன்வல்சன் தெரப்பி வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரானிக் அண்ட் ரெஃப்ராக்டரி சீசோஃப்ரினியா மெயின்டெனன்ஸ் தெரப்பி. ஸோ தெரப்பிஸ் மூலயமாவும் அப்புறம் மெடிக்கேஷன் மூலயமாவும் மட்டும்தான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பி. ஸோ எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டடோனிக் சீசோஃப்ரினியாவாக அவங்க இருக்கணும். அப்புறம் அன்கண்ட்ரோல் கேட்டடோனிக் எக்ஸைட்மெண்ட்டு, அக்யூட் எக்ஸாப்ரேஷன் அண்ட் நாட் கண்ட்ரோல் வித் ட்ரக்ஸு, சிவியர் சைட் எஃபெக்ட் வித் ட்ரக்ஸு, யூஸ்வலி 8 to 12 ECT ஆர் நீடட் கிவன் த 3 times a week. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் ECT தெரப்பி வந்து கொடுக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 ECT தெரப்பி வந்து கொடுக்கணும். 1 வீக்குக்கு வந்து 3 times வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சைக்கோசோஷியல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பிஸ் வந்து நம்ம மூலயமா வந்து சீசோஃப்ரினியாவை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சைக்கோ தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, சப்போர்ட்டிவ் அண்டு சூப்பர்ஃபிஷியல் psychotherapy is indicated yearly schizophrenic and maintenance and rehabilitation of the recovery patient. Analytic or deep psychotherapy is not
நாட் இண்டிகேட்டட் வித் சீசோஃப்ரினிக் பேஷண்ட். ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற சீசோஃப்ரினியா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கோ தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சைக்கோ தெரப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதா. ஸோ ஒன் டைம் கவுன்சிலிங் கொடுக்குது, செகண்ட் டைம் கவுன்சிலிங் கொடுக்குது. ஸோ சிட்டிங் வந்து அதில் வந்து ஒரு பொருளாக வச்சுருப்பாங்க. செகண்ட் டே சிட்டிங், ஃபஸ்ட்டு சிட்டிங், ஸோ செகண்ட் சிட்டிங், தேர்ட் சிட்டிங். ஸோ அந்த மாதிரி சிட்டிங் வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகும்போது கண்டிப்பாக வந்து பேஷண்ட் வந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது இண்டிவிஜுவல் சைக்கோ தெரப்பி. ஸோ இண்டிவிஜுவல் சைக்கோ தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ யூஷுவலி சப்போர்ட்டிவ் அண்ட் நேச்சர் லைக் ஏ கோக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீசோஃப்ரினியா. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட நேச்சுரல் கோக்னேட்டிவ், அதாவது அவங்களோட அறிவாற்றல் சம்பந்தமாக அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஏற்கனவே கிரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா யோசிப்பாங்க, நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருந்தாங்க. அப்படி இப்போ சைடில் கொஞ்ச நாளில் தான் இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கோக்னேட்டிவ் வந்து எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதை வந்து எப்படி வந்து நம்ம வெளிக்கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சைக்கோ தெரப்பியில் வந்து இஸ் பர்டிகுலர்லி எய்ம்டு டு அட் டீச்சிங் ப்ராப்ளம் சால்விங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இட் இஸ் யூஷுவலி